இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோல கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நிக்கிற பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லி தான் பார்க்க போறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் வந்து காலையிலயோ இல்ல மாலையிலயோ கோழிகள் வந்து மேயும் போதோ இல்ல உணவு அருந்தும் போதோ நம்ம வந்து அதுங்களை கொஞ்ச நேரம் வந்து பார்வையிடணும். அதாவது கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணணும். ஏன் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்பதான் அதுங்களுக்கான நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியும். வெள்ளை கலைச்சல் நோயா இருக்கட்டும் இல்ல ராணிக்கட்டு எதுனாலுமே இருக்கட்டும், அதுங்க வந்து டல் ஆயிடும். கோழிகளுக்கு வந்து நோய்கள் வந்தாலே ஒரு மாதிரி சோங்கி நிக்க ஆரம்பிச்சிடும், குறுகி நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குறுகி நின்னதுனாலே அதுங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து தனியா எடுத்து நம்ம பிரிச்சு விட்டுடணும். அதை பிரிச்சு விட்ட உடனே அதுக்கு முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதாவது அதோட எச்சத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல அதோட ஜீரண பையை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஜீரணமாகாம இருக்கா, இல்ல எச்சங்கள் எதுவும் பின்னாடி வந்து வராம ஒட்டிட்டு இருக்கா, அதனால எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா பேர்டு என்னன்னு சொல்லி பார்க்கணும். ரக்கைகள் எல்லாம் தொங்கி இருக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நான் வந்து முதல் நாளே பார்த்ததுனால என்னால வந்து அதை கியூர் பண்ணி கொண்டு வர முடிஞ்சு. நான் 2வது நாள் 3வது நாள் பார்த்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகி அந்த பேர்டை நான் வந்து காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். ஒரு பண்ணையோட வெற்றியும் தோல்வியும் நோய் மேலாண்மையை பொறுத்து தான் இருக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்தாலுமே நம்ம உடனடியாக தீர்வை வந்து காணணும். இப்ப நம்ம கோழியை தனியா பிரிச்சு விட்டாச்சு, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா கோல்டு எதுவும் சளி எதுவும் கிடையாது, வைரஸ் இன்ஃபெக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இது மாதிரி கோழிகள் குறுகி நிற்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன மருந்து கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, லிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து அது வந்து சரி பண்ணும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை. ஸோ ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அது நிறைய இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பார்க்காம விட்டோம்னா இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 daysல என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரி நோய் வாய்ப்பட்டு அது வந்து இறக்கிறதுக்கான சூழலுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா, நம்ம டே 1 பார்த்தோம்னா நம்ம உடனே அதை பிரிச்சு விட்டுட்டு நான் டே 1ல இருந்து மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் டே 2 டே 3 பார்க்கும்போது மெடிசன் எடுத்துமே கோழி வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம பார்க்காம மட்டும் இருந்தோம்னா அப்ப டே 2 டே 3 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிசன் எடுத்துமே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா இந்த கோழியை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியாது. பிரிச்சு விட்ட அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல்ஸ்க்கு போயிருந்தோம். மெடிக்கல்ஸ் போயிட்டு நம்ம வந்து 2 மெடிசன் வாங்கியிருந்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிட்ராசைக்ளின். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 டேப்லெட்டா தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்சன். இந்த 2 மெடிசனை என்ன பண்ணிட்டேனாக்கா, ஒரு மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிக்சன் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 20 mg நான் வாங்கியிருந்தேன். அந்த 10 mg வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணும். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 mg மருந்து லிக்சன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து அதை கியூர் பண்ண முடியும். சோ அது வந்து நம்ம வச்சு ஃபீட் எடுக்கல கொடுக்கல இல்ல வெளியில மேய்ச்சலுக்கு போற கோழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா 1 ml எடுத்து இன்ஜெக்ஷன் 1 or 2 ml எடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்து அதுக்கு வந்து 3 times, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை, மார்னிங், ஈவினிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 வேளையுமே நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ரெக்கவரி வந்து நல்லா ஃபாஸ்டா இருக்கும். ஸோ கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்னதா ஒரு சிம்டம்ஸ் நம்ம காட்டும் போதே அதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டக்குன்னு நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழியை காப்பாத்துறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு கோழி பண்ணையுமே வந்து பாத்தீங்கன்னா நோய் மேலாண்மை வந்து சிறந்து விளங்கினா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இதுக்கு வந்து நம்ம வராம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்துகள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். வந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் போயாகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சோ இந்த மெடிசன் நான் கொடுத்துமே எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோழி இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் ஆச்சு தவிர்த்து அது வந்து கியூர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு 4th டேக்கு மேலதான் வந்து ரிசல்ட் நல்லா தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா கோழி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சது, அப்புறம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. சோ கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த மெடிசன் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து 100% சக்சஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலா 7 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அதுக்கு வந்து இப்போ செல்ஃப் ஃபீட் எடுக்கிற அளவுக்கு வந்து நல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கோழியை எடுத்து நம்ம மொத்த கோழியோட விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டு தைரியக்கார கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அந்த
படமெடுத்தாடி சினமே கற்கும் மின்மொழி வீரா எரிகலத்தீயாய் பொற்களமாடி எதிரே தாக்கும் தாண்டவ சூரா இறையினை கொட்டி தொடையினை தட்டி வென்றாயே நீ கரிகாலா. ஸோ இது மாதிரி நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை, அதுக்கப்புறம் ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்றது, கோழி குஞ்சுகள் எப்படி வளர்க்கறது, இது மாதிரி வீடியோகள் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை, டாடா.